ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கோயம்பேட்டில் நினைக்கிறேன். கோயம்பேட்டில் எங்கள் நிறுவனத்தால் ஒரு பொலியோஸ் நாள் செய்து கொடுத்துனாங்க. இப்போ அது 60 நாள் பயிர். அதோட அப்டேட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. அதான் எங்களோட பொலியோஸ். இது ஃபுல் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். மொபைல் ஆப்பில் நாங்கள் தூரத்துலேருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடியமாக இந்த சிஸ்டத்தை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 2000 சதுர அடி, கிட்டத்தட்ட 400 கரிமிலா கண்டில் வச்சுருக்கிறோம். இது எப்படி இருக்குதுன்னு உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. நான் உள்ளே போகிறோம். சேஃப்டி ரூம். சரியான முக்கியம் இருக்குது. இது நாங்கள் பாவிக்கிற அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இது வந்து நாங்கள் மொபைல் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து 2 பம்பிங் சிஸ்டம் இருக்குது. ஒன்று ஃபர்டிகேஷனுக்கு, மற்றது கூலிங் சிஸ்டத்துக்கும், மற்றது ஆட்டோமேட்டிக் ஃபர்டிலைசர் டேங்கும் இருக்குது. அடுத்த இப்போ உள்ள வந்தாச்சு. போய்க்கலாம். நாங்கள் கதவுல பூட்டிக்கிட்டு போகணும் என்றால் டிசீஸுகள் அதில் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ கிட்டத்தட்ட 30 நாள் பயிர் எல்லாம் வளர்ந்து எல்லாம் பூக்க வலிக்கிட்டுது. கால் மரத்துன்றதை பார்த்தீங்களா. இப்போ நாங்கள் இதெல்லாம் நூல் கட்டி இதை வந்து கிளிப் அடித்து கொண்டு வரோம். இந்த மரங்கள் வளர கிட்டத்தட்ட ஒரு 8-10 அடி வரைக்கும் இந்த மரங்கள் வளரும். அது வரைக்கும் நாங்கள் தேவையான அதுக்குரிய இதை கொடுக்கணும். தாங்கிறதுக்கு ஏதாவது நூல் அல்லது தடி ஏதாவது சாப்பாடு கொடுக்கணும். நாங்கள் இதில் பாவிக்கிறது பிஇயால் செய்த ஒரு ஜான் ஒன்று பாய்ப்போம். இதை வச்சு தான் நாங்கள் இதுக்குரிய தாங்குகிறத வந்து கொடுக்குறோம். இது வந்து இதுக்கு பாவிக்கிற கூலிங் சிஸ்டம். பெரிய ஃபேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா டெம்பரேச்சர் கூடைக்கில் ஆட்டோமேட்டிக்காக அதை வேலை செய்யும். பிறகு பார்த்திங்கன்றால் இந்த பிளான்ஸில் இதில் வந்து நாங்கள் 2 ஸ்டேஜிங் ப்ரூனிங் செய்திருக்கோம். ப்ரூனிங் கண்டால் இதை வந்து நாங்கள் இதாக்குறது. இப்போ நாங்கள் இதை வந்து ஒவ்வொரு நாளும் செக் பண்ணணும். இதில் டிசீஸ்கள் என்ன மாதிரி பிளான்ட் க்ரோத் எப்படி இருக்குது, ஃபர்டிகேஷன் சிஸ்டம், மற்றது இதுக்குரிய மண்ணுண்ட பிஹெச். அதாவது நாங்கள் இதுக்கு பொதுவாக நாங்கள் மண் பாவிக்கிறோம். இல்லை, இதுக்கு வந்து நாங்கள் தனியாக கொக்கபீட் இதை வந்து நாங்கள் தாங்குதுறதுக்காக வந்து ஒரு பேலன்ஸ் ஃபர்டிலைசரோட பாவிச்சிருப்போம். அதான் இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த மரங்கள் எல்லாம் பூக்கள் வர வலிக்கிட்டது. பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருக்குது. சிலது வந்து முந்தினது வந்து சில காயில் வந்து பெருசாக வந்துட்டுது. இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து இதை நாங்கள் மானிட்டர் பண்ணணும். மானிட்டர் பண்ணக்கில் தான் எங்களுக்கு இதில் க்ரோத் வந்து, அதாவது வளர்ச்சி பருவங்கள் வந்து சரியாக இருக்குது, அதை பார்க்கணும். அடுத்த சில நேரங்களில் வந்து டெம்பரேச்சர்லாம் வந்து சரியாக உச்சமாக வரைக்குள்ள அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதில் அந்த டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் கூலிங் சிஸ்டம், அதில் அடுத்தது இதில் சாரீர பதன் அதில் வந்து நாங்கள் சரியாக மேனேஜ் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட 60 நாளைக்கு பிறகு தான் நாங்கள் இதை வந்து நாங்கள் பூக்கிறதுக்கு அனுமதிக்கிறோம். இப்போ ஆரம்பத்தில் இருக்கிற பார்த்திங்கன்னா அந்த இப்படியான இலைகள் எல்லாத்தையும் நாங்கள் உடைச்சி விடுவோம். எல்லாம் எங்களுக்கு தேவையில்லாதது. அதில் 1-2 மிஸ் ஆகிருக்கும். அடுத்தது ரிமூவ் பண்ணுற இலைகள் கழிவுகளை வந்து நாங்கள் பக்கம் எதுக்கு போடாமல் வெளியே கொண்டு போட்டுருவோம். இப்போ ஆரம்பத்தில் விட்ட மரங்களை பாருங்கள், எல்லாம் ஏர்லியாக செய்த ப்ரூனிங்கள் காயில் பாருங்கள் அவ்வளோ வந்திருக்கு. இப்போ எல்லாமே வந்து எல்லா பூவும் வந்து கருக்கட்டி காயில் வர வலிக்குது. இப்போ குறைஞ்சது இல்லை ஒரு 2, 4, 8, 12 காய் இருக்குது. முதலாவது ஹார்வெஸ்டிங். இன்னும் ஒரு 10 நாளில் முதல் மரங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதுலேயும் ஒரு சில மரங்கள் வந்து சில மரங்கள் பெரிய காயல் வந்துட்டுது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பெரிய காய். இதெல்லாம் இன்னும் 2-3 நாளில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது சம்மந்தமாக மேலதிக விவரங்கள் தேவை நாங்கள் தொடர்பு கொள்ளுவோம். நாங்கள் இது மாதிரி நிறைய பொலிகோசல் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். கியூக்கும்பர் கல்டிவேஷன், மற்றது தக்காளி, அதுகளும் வந்து இந்த சீசன் வந்து நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். அது சம்மந்தமான அப்டேட்டில் வந்து இந்த டிக்டாக்ல இருப்பாருங்க. தேங்க்யூ, பாய்.